இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்யாண இதயம் கனிந்திடத்தானோ. இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்யாண இதயம் கனிந்திடத்தானோ. இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். என் சிலுவையை சுமந்திட வேண்டும், உம் சீடராய் வாழ்ந்திட வேண்டும். இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்யாண இதயம் கனிந்திடத்தானோ. கெத்சமனி தோட்டத்திலே எனக்காகத்தானே உம் பாடுகளை நினைத்து உள்ளம் உடைந்தீர். கெத்சமனி தோட்டத்திலே எனக்காகத்தானே உம் பாடுகளை நினைத்து உள்ளம் உடைந்தீர். அப்பா, என் துன்பக்காலம் அகலட்டுமே, ஆனால் என் விருப்பம் அல்ல உந்தன் விருப்பந்தானே. அப்பா, என் துன்பக்காலம் அகலட்டுமே, ஆனால் என் விருப்பம் அல்ல உந்தன் விருப்பந்தானே. இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது, இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது. இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்யாண இதயம் கனிந்திடத்தானோ. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனங்கள் 42 முதல் 51 முடிய. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது அவர் தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாய் அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் கொள்ளாதவனாயிருந்தால் தம் தலைவர் வர கால தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நரகத்திலே ஒரு தேர்வு நடந்தது. அந்த தலைமை சாத்தான் தன்னுடைய அந்த சிறிய சாத்தான்களை கூப்பிட்டு, மூவரை கூப்பிட்டு அவர் தேர்வு வைக்கிறார். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த இடத்திற்கு மேலும் நபர்களை நான் அழைத்து வர பணிப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவதான அந்த நபரை கூப்பிட்டு சொல்லுகிறார்,
நீ இந்த இடத்திற்கு ஆட்களை அனுப்புவதற்கு அல்லது கொண்டு வருவதற்கு என்ன சொல்லுவாய் என்று கேட்கின்றார். அந்த முதல் சாத்தான் சொல்லுகிறது, கடவுளே இல்லை என்று நான் அவர்களிடம் சொல்லுவேன் என்று சொல்லுகிறது. இது சரியில்லாத ஆன்சர். கடவுள் இருக்கிறார், எனக்கு எதிரான ஒருத்தர் இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், இது தேவையில்லை அப்படி என்று அவரை ஒதுக்கிவிடுகிறது. இரண்டாவது ஆளை கேட்கிறது. அவர் சொல்லுகிறார், நரகம் என்பதை இல்லை என்று சொல்வேன் என்று அது சொல்லுகிறது. இதுவும் சரியான பதில் இல்லை, ஏன்னா இதுவும் எல்லாருக்கும் தெரியும், இதை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மூன்றாவது நபரை கூப்பிட்டு கேட்கிறார், நீ என்ன சொல்வாய் என்று. அதற்கு அந்த மூன்றாவது பேர் சொல்லுகிறது, நான் அவர்களிடம் போய் சொல்லுவேன், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக இருங்க, நீங்கள் செய்கிறது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, கரெக்டாக இருக்கும், ஒன்றும் அவசரம் இல்லை என்று சொல்வேன். இதுதான் எனக்கு வேண்டிய ஆள், இது நீ செய்தாலே போதும், நிறைய பேர் என்னிடத்தில் வருவார்கள், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ சென்று நிறைய ஆட்களை கூட்டி கொண்டு வா என்று சொன்னதான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் சாத்தான் இவ்வாறாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ நம்முடைய வழியை மாற்றிக்கணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே கொஞ்சம் இருப்போம், கடவுள் எப்போ வருவாரோ வரட்டும், வரப்ப பார்த்துக்கலாம் என்ற ஒரு மனநிலை குறிப்பாக கிறிஸ்தவர்களாக நமக்கு இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு. அன்புக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பிரிவினை சகோதரர்களிடமெல்லாம் அவர்களுடைய ஆலயங்களுக்கு அல்லது அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் தவறாமல் போதிக்கப்படுகின்ற ஒரு செய்தி இதுதான், ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், மனமாறுங்கள், ஆண்டவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார், கண்ணு முன்னாடி வரமாறியே வந்து கொண்டிருக்கிறார், எனவே நீங்கள் உங்களுடைய வழிகளை மாற்றிக்கொண்டுகள் என்ற இந்த விழிப்புணர்வு அல்லது இந்த பிரச்சாரமானது அவர்களிடத்திலே சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விழிப்புணர்வு நம் மத்தியிலே இல்லாமல் தான் போயிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நாம் அனைவருமே தள்ளி போடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாயிலாக நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். எந்த நேரத்தில் அந்த நாள் வரும் என்று தெரியாது, நாம் அனைவருமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு நம்முடைய தவறான வழிகளை செம்மைப்படுத்திக் கொண்டு நேரிய வழியில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் வருகின்ற அந்த நாளை எதிர்கொள்வதற்கு, அதை காத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய தேவையில்லை. நம் அன்றாட பணியை சரிவர இறைவனுக்கும் நம்முடைய இந்த மனசாட்சிக்கும் பயந்து யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையை நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்லதையே நம் வாழ்வில் கடைபிடித்து நம்முடைய அன்றாட கடமைகளை சரிவர செய்து வந்தோம் என்று சொன்னால் அதுவே அதற்கு அந்த நாளுக்கு தயாரிப்பதற்கான ஒரு வழிமுறை. எங்களுடைய சபையினுடைய ஸ்தாபகர் தொன் போஸ்கோ கூட அவர் தான் சொல்லுவார், புனிதனாக வேண்டுமா, பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அன்றாடம் உன்னுடைய கடமையை நீ சரிவர செய், நீ புனிதனாகி விடுவாய் என்று தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் அடிக்கடி சொல்வார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே நாம் எல்லாம் அந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாளில் இறைவனை எதிர்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தள்ளி போடுகின்ற அந்த மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்வை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்ற அந்த எண்ணத்தோடு சரிவர நம்முடைய கடமைகளை செய்து இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நேரிய வழியில் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் வருகின்ற அந்த நாளில், அது எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது, இறைவன் வருகின்ற அந்த நாளில் நாம் அவரோடு இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த வழிபாட்டுகளில் நாம் இறைவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். இறைவன் நம்மை நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமென். கிறிஸ்தியேசுவினில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விழிப்பாய் இருந்து காத்திருந்து ஜெபிக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே இந்த நாளில் நாம் நம்முடைய ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, இறை பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, இறை வார்த்தையை தியானிப்பதிலும் படிப்பதிலும் அதனை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி அதை தியானித்து பார்ப்பதற்கான தருணங்களை ஏற்படுத்தி பார்ப்பதில் நம்மையே நாம் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, எங்களை வழி நடத்துகின்ற தந்தையே, இதோ நாங்கள் செல்லுகின்ற வழியை ஆயத்தப்படுத்துகின்றவராக நீர் இருக்கின்றீர். அன்பு இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். உமது அன்பின் பிரசன்னத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றீர். அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் உம்மை எதிர்கொண்டு இருக்க வேண்டும். உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் என்றால் எங்களே நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இது நடைமுறை சாத்தியமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்கின்றோம். தகப்பனே, இந்த நாளை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது
இயேசுவே, உம்முடைய வருகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசி, உம்முடைய இரக்கம், உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரிலும் என்றும் காணப்பட வேண்டும் என்பதற்காக எங்களே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த தருணத்திலே அன்பு ஆண்டவரே, மீண்டுமாக இதோ எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இயேசுவே, நீரே எங்கள் உள்ளத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றீர். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றீர். உன் கால் கல்லில் மோதாதபடி நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய ஆண்டவரது அன்பின் பிரசனத்திலே எங்களே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது, இயேசுவே, நீர் எங்களை தாங்கி வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, நீர் எப்பொழுது எங்களை சந்தித்தாலும் உம்முடைய அன்பின் பிரசனத்தை உணரக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். அதற்காக எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தயாரிக்க வேண்டும். அந்த ஆத்மாவை தயாரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, அந்த ஆத்மாவிலே எங்களின் அனுகிரகம், உமது ஆசி, உமது வல்லமை காணப்பட வேண்டும் என்பதற்காக எங்களே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது, இதோ நாங்கள் ஒரு திறந்த பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகின்றீர்கள். அன்பு தகப்பனே, எங்களே நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அன்பு இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து கரைகளையும் நீர் அப்புறப்படுத்துவீராக. அதன் வழியாக நீர் எங்களை சந்திக்கின்ற தருணத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு, நீர் எங்களில் வாழ்கின்றீர், நீர் எங்களை வழி நடத்துகின்றீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை உணர்ந்தவனாக தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது மீண்டுமாக எங்களது குடும்பத்தை உமது பாதத்திலே வைக்கின்றோம். இயேசுவே, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீர் சந்திப்பீராக, தொடுவீராக, எங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. குறிப்பாக இதோ இந்த கொரோனா காலத்திலே பல்வேறு விதமான நோய்களினால் பீடிக்கப்பட்ட மக்களை உமது மலர் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவே, நீர் ஒருவரே எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் திடனையும் ஆசிரியையும் ரட்சிப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து, உம்மால் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உணர்ந்து கொண்டு, இதோ எங்களது உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். உமது ஆசிரியருக்காக எங்களே நாங்கள் தயாரிக்க வேண்டும். உமது ஆசீர் எங்கள் ஒவ்வொருவரிலும் தங்க வேண்டும். எனவே அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவரது ஆசீர் நம்மை நிரப்ப வேண்டும். இதோ இந்த நற்கருணை ஆசிரை பெறுவதற்கு முன்பதாக அவரது ஆசிரியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உங்களே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அந்த இறைவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லத்தையும் சந்திக்கின்ற தேவன் உங்களுக்கு ஒரு நற்சுகத்தையும் நல்ல ஆறுதலையும், நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவைகளுக்கு ஒரு பதிலையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நம்மையே நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பதற்காக இப்பொழுது நாம் இறை ஆசிரை பெறுவதற்கு தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி
ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.